தேவாலயம் கட்டப்படுகிறதற்கு முன்னாடி பலிபீடம் கட்டப்படுகிறது. மதில்கள் எல்லாம் எழுப்பப்படுகிறதற்கு முன்பாக பலிபீடம் கட்டப்படுகிறது. தேசம் இன்னும் பாலாதான் கிடக்குது. ஆனா இவங்க முதல்ல எதை கரெக்ட் பண்றாங்கன்னா, இவர்கள் பலிபீடத்தை சரி செய்கிறார்கள். ஆராதனைக்கு முதல் இடம் கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த திரும்பி வந்த ஜனங்கள் முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னா, கர்த்தரை ஆராதிப்பதற்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதே தான் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒரு தேசத்துக்கு பாவத்து நிமித்தமா சிறையிருப்புக்கு போறாங்க, திரும்பவும் அந்த தேசத்துக்குள்ள வராங்க, மதில்கள் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது, தேவாலயம் இடிஞ்சு கிடக்குது, கட்டடங்கள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு, தேசமே பாலாய் கிடக்குது. முதல்ல அவங்க எதுல போய் கையை வைக்கிறாங்கன்னா, பலிபீடத்தில் கையை வைக்கிறாங்க. பலிபீடத்தை அவங்க கரெக்ட் பண்றாங்க. இதுக்கு என்ன அடையாளம்னா, ஆராதனை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. பலிபீடத்தை ஒழுங்குபடுத்துறாங்கன்னு என்ன அர்த்தம்? கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு இவங்க என்ன செய்யறாங்க? முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம்.